Daily. Taste the Daily. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னது அவங்க தான் இதை அரசியலாக்குறாங்க, மதத்தை வச்சு அரசியலாக்குறாங்க. இன்னைக்கு கல்வித்துறை மூலியமா ஒரு மறைமுகமாக என்னன்னா, நீ இது செஞ்சாதான் நான் நிதி கொடுப்போம், ஒரு பிளாக்மெயிலிங் டாக்டிக்ஸ் இது பள்ளிக்கல்வித்துறை மாத்திரம் கிடையாது, எல்லா விஷயத்திலையும். நீங்கள் இன்னைக்கு நான் பட்ஜெட்டில் பற்றி எனக்கு நாடாளுமன்றத்தில் பேசும்போது நான் பேசுனேன். அதாவது என்ன அவங்க பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எல்லாமே தமிழ்நாடு பற்றி பேசுகிற எல்லாம் பேசுகிறார். ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்திய வரைபடத்தில் இருக்குது. ஆனால் நம்முடைய நாட்டின் பிரதமர் மனசுலையோ இல்லாட்டி நம்ம நிதியமைச்சர் மனசுலையோ அவங்க இல்லை, தமிழ்நாடு இல்லை. ஏன்னா எந்தவித அறிவிப்பு இந்த வருஷம் இல்லை, போன வருஷம் இல்லை. குறிப்பாக நம்ம சொன்னோம்னா, நீங்கள் இன்றைக்கி கூட ப்ரெஸ்ஸில் இன்றைக்கி அமைச்சர்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, மெட்ரோ ட்ரெயின் திருச்சிக்கு உண்டான்னு கேட்டிருக்கிறீங்க. மெட்ரோ ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எந்த அறிவிப்பும் கிடையாது. ஏன் சென்னையில் நடக்கிற மெட்ரோ ரயிலுடைய ஃபேஸ் 2 2வது பாகம் அதுக்கே பொறுத்த வரைக்கும் 26,000 கோடி ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது. அதுவுமே இது வரைக்கும் அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க. அவங்க இப்படி பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய பேரிடர் நிதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023 நடந்த மிச்சாங் புயலாக இருக்கட்டும், தென் மாவட்டங்கள் நடந்த அந்த வெள்ளனால வந்த பாதிப்பு கிட்டத்தட்ட நம்ம 38,000 கோடி நம்ம கேட்டிருந்தோம். நம்ம முதலமைச்சர் கேட்டிருந்தார். அதாவது அப்போ உச்சநீதிமன்றம் தலையிட்டதுக்கு அப்புறமே அவங்க கொடுத்தது 276 கோடி தான். நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 37,000, கொடுத்தது 276. கேட்டதில் ஒரு விழுக்காடு கூட அவங்க கொடுக்கல. அவங்க இப்போ போன வருஷம் இந்த டிசம்பரில் பெங்கல் புயல் உங்களுக்கு தெரியும், 14 மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளான. அப்போ நம்முடைய முதலமைச்சர் என்ன கேட்டிருந்தாருன்னா, கிட்டத்தட்ட 6,675 கோடி நீங்கள் பேரிடர் நிதியை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் ஒத்த பைசா வரல. பேரிடர் நிதிக்கு பணம் கொடுக்கறது கிடையாது, வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் கொடுக்கறது கிடையாது. இது போன்ற 100 நாள் வேலை திட்டம் நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல கிராமங்களுக்கு போயிட்டு இருக்கேன், 4 வருஷமாக போயிட்டு இருக்கிறேன். நான் கிராமங்களுக்கு போகும்போது அந்த பெண்கள், குறிப்பாக வயதான பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா வருஷம் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. போன வருஷங்களுக்கு 80 நாள், அதுக்கு முன்னாடி வருஷங்களுக்கு 90 நாள், அது போன வருஷங்களுக்கு 60 நாள், இந்த வருஷங்களுக்கு 40 நாள் கூட கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, அப்போ அவங்கள்ட்ட விலைக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அம்மா இது ஒன்றிய அரசு, மோடி அரசுடைய திட்டம், இந்த 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது, இதுக்குண்டான நிதியை ஒன்றிய அரசு தான் ஒதுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய தமிழக அரசு, முதலமைச்சர், இப்போ எங்கள் தலைவர் வைகோ போன்ற ஆட்கள் நாங்கள் சொல்கிறோம். போன வருஷம் நாங்கள் திருச்சியில் இதுக்குன்னே ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சோம். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை நீங்கள் குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமே வச்சோம். ஆனால் இதுவரைக்கும் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை கூட்டலை. போன வருஷம் 86,000 கோடி கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒன்றிய அரசு 86,000 கோடி. அதுலேயே பொறுத்த வரைக்கும் அந்த போன வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களுக்கு பாக்கி இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 கோடி வரைக்கும் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாநில அரசுகள் பாக்கி இருக்குது. இந்த வருஷம் 86,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 2025-26 86,000 கோடி அதே ஒதுக்கி இருக்காங்க. போன வருஷம் பாக்கி கிட்டத்தட்ட 10,000 கழிச்சிங்கன்னா 76,000 கோடி தான் இருக்குது. அப்போ வருஷம் என்னன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை குறைச்சிட்டே வர்றாங்க. இந்த திட்டத்தை எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி போன்ற தமிழ்நாட்டுக்கு சரி முக்கியமான பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு அதுக்குண்டான நிவாரணமும் கொடுக்கறது கிடையாது, அதுக்குண்டான எந்த வித இதுவும் அவங்க சொல்கிறது கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னது பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. இதில் அரசியல் செய்வது ஒன்றிய அரசு தான் என்ற இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். பாஜக ஆளாத மாநிலங்கள் கூட இந்த கல்விக் கொள்கையை ஏற்றிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதுல அரசியல் கிடையாது, அதனால ஏற்றுக்கிறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அமைச்சர். இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி சொல்ற கருத்து கரெக்டு தான். கிட்டத்தட்ட 80 விழுக்காடு பிற மாநிலங்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்க, கையெழுத்து போட்டாங்க. எதனால கையெழுத்து போட்டாங்க? மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. இதாவது நீங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் எழுத்து போட்டால் தான் இந்த சமக்ரா சிக்ஷன் அபியான் போன்ற இதுக்கு நாங்கள் நிதி கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டி அவங்க கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. பிற மாநிலங்கள் இதில் கையெழுத்து போட்டாலும் சரி, தமிழ்நாடு இதில் போட முடியாது, போட மாட்டோம் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு காரணங்களை யாரையும் விளக்கி சொல்லியிருக்கிறாரு. இருமொழி கொள்கையினால தான் நம்மளுடைய மாநிலம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இதில் 3வது மொழிக்கு தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஹிந்திக்கு எதிரானவங்க கிடையாது. ஹிந்தி நினைக்கிறோம், படிச்சுக்கலாம் தயவுசெய்து. ஆனால் இதுதான் இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மும்மொழி கொள்கையில் ஹிந்தி தான் படிக்கணும்னு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற வாதம் தான், ஒரு தமிழ்நாட்டு மாணவன் ஆங்கிலம் தமிழ் எடுக்கிறான், 3வது மொழி எது எடுப்பா? வேறு வழி இல்லாமல் ஹிந்தியோட ஏற்கனவே உங்களுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்குது பசங்களுக்கு. நீங்கள் ப்ரொஃபஷனல் இதுக்கு போகிறவங்க செய்கிறவங்க பல்வேறு இதுக்கு போனவங்க அந்த இருக்கிற பாடத்திட்டங்களை படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது.
அது எதுக்கு 3வது மொழி? எது கட்டாயப்படுத்தணும்னு நான் என்னுடையது. அது மாணவர்களுடைய விருப்பம், பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்கணும். அரசியல் இயக்கங்கள் இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். ஒருத்தர் இந்த அறிக்கை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கு. இந்த அறிக்கை இப்படி லெட்டர் கொடுத்தது கூட்டாட்சி இந்தியாவே பாதிக்கக்கூடியது இந்த கடிதம் அப்படின்னு ஒரு முதல்வர் அனுப்பிய கடிதத்துக்கு இப்படி ஒரு பதில். அதாவது ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய அறிக்கையை பார்த்துட்டு கூட்டாட்சி கொள்கைக்கு எதிரானதுன்னு சொல்றாரு. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ஃபெடரலிசம் சொல்றார். ஆனால் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும், எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஸ்டேட் சப்ஜெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது, கன்கரண்ட் லிஸ்ட் என்னது? கன்கரன்ஸ். அதாவது ஒன்றிய அரசும் மாநில அரசும் 2 பேரும் சேர்ந்து பேசி ஒத்துக்கிறதா அது கன்கரண்ட் லிஸ்ட்டு. இப்போ என்ன நடக்குது? நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், நீ கையெழுத்து போடாட்டி நிதி கொடுக்க மாட்டேன். இதுதான் திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ஃபெடரலிசம். இதுதான் கூட்டாட்சிக்கு எதிரானது நான் சொல்லுவேன். நான் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.